பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கர்த்தரை ஆராதிப்பது எப்படி. அதோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும் போது என்ன செய்யக்கூடாது என்றும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது தாவீது சொல்லுகிறார், நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதிருந்தோமே. இப்போ உடன்படிக்கை இப்போ தாவீது இருக்கக்கூடிய இடத்துல இல்லை, வேறு ஒரு இடத்துல இருக்கிறது. அப்போ தாவீது எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுகிறார், நம்ம கர்த்தருடைய பெட்டியை நாம் இங்கே உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உடனே ஜனங்கள் எல்லாம் அதற்கு ஆம் நாம் கொண்டு வரலாம் என்று சொன்ன உடனே அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க கொண்டு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, தாவீது சொல்லுகிறார் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த தலைவர்களோடு அவர் சொல்லுகிறார், தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்போ நீங்கள் நல்ல சந்தோஷம் உண்டாகும்படியாக நீங்கள் நல்ல கீதங்களை எல்லாம் வாசித்து நன்றாக பாட வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். அதைத் தொடர்ந்து 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்கால பூரிக்கைகள் கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அப்படி அவங்க இசைக்கருவிகளை வாசித்து நல்ல பாடல்களை பாடி சந்தோஷமாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இஸ்ரவேலில் பாடல் ஆராதனையை தாவீது துவங்கி வைக்கிறார். இந்த நாளில் உள்ள தியான பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் இதில் உள்ள சின்ன சின்ன விபரங்களை கூட நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே நாம் பார்த்தோம், கர்த்தரை ஆராதிப்பது எப்படி. அப்போ ஆராதனை என்றால் என்ன? ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் என்னவென்றால், மிக நெருக்கமாக தேவனோடு தொடர்பு கொள்ளுவது தான் ஆராதனை. திரும்பவுமாக சொல்லுகிறேன், மிக நெருக்கமாக தேவனோடு தொடர்பு கொள்ளுவது தான் ஆராதனை. ஒரு 3 விதமான உதாரணங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக, மோசேயுடைய நாட்களில் எப்படி ஜனங்கள் தேவனோடு தொடர்பு கொண்டார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். எப்படி என்றால், பலிகளின் மூலமாக தேவனோடு தொடர்பு கொண்டார்கள். பலிகள் என்றால் என்ன? அவர்களுடைய முதன்மையை தேவனுக்கு கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக தேவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார்கள், அல்லது தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை என்று. அப்போ இந்த நாட்களில் கூட நம்முடைய முதன்மையை ஆண்டவரிடத்தில் கொடுக்கும்போது அவரோடு ஒரு நெருக்கமான விசுவாசத்தின் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறோம். இரண்டாவதாக, தாவீதுடைய நாட்களில் பாடல்கள் மூலமாக நல்ல ஒரு நெருக்கமான தொடர்பை தேவனோடு ஏற்படுத்தினார்கள். நல்ல இசைக்கருவிகளை வாசித்து பாடல்களை பாடினதன் மூலமாக அவர்களுடைய இருதயங்களை தேவனுடைய இருதயத்தோடு இணைத்து கொண்டார்கள். இப்போ நம்ம இப்படி நினச்சிடக்கூடாது, பாடுறதுனால நம்ம அப்படி பாடிட்டு தானே போகிறோம், அப்படி கிடையாது. பாடும்போது நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய இருதயத்தோடு நெருக்கமாக தொடர்பு கொள்ளுகிறது. புதிய ஏற்பாட்டில் கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும்போது, இருதயத்தில் கர்த்தரை பாடி
இப்போ எங்கேருந்து நம்ம கர்த்தரை பாடுகிறோம்? இருதயத்திலிருந்து கர்த்தரை பாடுகிறோம். அப்போ நம்ம பாடல் பாடி தேவனை துதித்து ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தோடு நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கின்றது. மூன்றாவதாக ஒரு உதாரணம், பரலோக ஆராதனை. பரலோகத்தில் ஆராதனை எப்படி நடைபெறுகிறது? மோசே நாட்களில் எப்படி நடைபெற்றது பார்த்தோம். தாவீதுடைய நாட்களில், புதிய ஏற்பாடு நாட்களில் பார்த்தோம். எபேசியரில் எழுதியிருக்கிறத வாசித்தோம். பரலோகத்தில் ஆராதனை எப்படி நடைபெறுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை படிக்கும்போது பரலோக ஆராதனையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் வாசிக்கலாம். விசேஷமாக 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்த 4 ஜீவன்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, 10ஆம் வசனம், 24 மூப்பர்களும் தேவனுடைய சிங்காசனம், அதை சுற்றி 24 மூப்பர்களுடைய சிங்காசனம் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் என்று சொல்லி தேவனை ஆராதித்தார்கள். அப்போ பரலோக ஆராதனையில் நடக்கிறது என்னவென்றால், வணக்கமாய் விழுந்து தேவனுக்கு முன்பதாக விழுந்து அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். சங்கீதம் 95 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது கூட, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். அப்போ ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு முன்பதாக வணக்கமாக விழுந்து முழங்கால் படியிட்டு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த 3 விதமான அல்லது புதிய ஏற்பாடோடு சேர்த்து 4 விதமான நாட்களில் யுகங்களில் நடந்த ஆராதனை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனை தொடர்பு கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், நமக்கு என்று சொல்லி ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்க்கும்போது அவங்க ஆண்டவரை ஆராதித்த நேரத்தில் வெளிப்புறமாக அநேக காரியங்களை பார்க்கலாம். பலிகளை கொண்டு வந்தார்கள், அல்லது பாடல்களை பாடும்போது அந்த இசை கருவிகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். இதை தான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார். உண்மையோடு ஆராதிக்கக்கூடிய நபர்களை பிதாவானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஆவியோடும் என்றால் நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து அந்த ஆராதனை எழும்ப வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதன் அல்லது நம்முடைய ஆவியிலிருந்து அல்லது நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவது தான் ஆராதனை. எந்த இடத்துல வச்சு நம்ம ஆராதிக்க வேண்டும், எப்பொழுது நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால், எந்த இடத்துல வச்சோ நம்ம தேவனை ஆராதிக்கலாம். எந்த நேரத்திலையும் ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். 24 மணி நேரமும் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். எப்பொழுதெல்லாம் நம்ம தேவனை இருதயத்திலிருந்து நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அவர் செய்த காரியங்களை, நன்மைகளை, அவர் எவ்வளவு பெரியவர், அவரை எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே என்னது தான்? ஆராதனை தான். எந்த நேரத்திலனாலும் நாம் தேவனை ஆராதிக்கலாம். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே நாம் தேவனை ஆராதிக்கலாம். நம்ம பயணப்பட்டு போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் தேவனை நாம் ஆழமாக நினைத்து அதில் மகிழும்போது அது ஒரு ஆராதனை. இப்படி நம்ம எந்த நேரத்திலையும் நாம் செய்யலாம். ஆனாலும் தேவனை ஆராதிப்பதற்கென்று ஒரு நேரத்தை பிரத்யேகமாக நாம் ஒதுக்கி தேவனை ஆராதிக்கும்போது அந்த நேரம் மிகவும் ஆழமானதாக காணப்படும். அது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் தனி நபராக நம்ம செய்யலாம். அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரம் தேவனை
ஆராதிப்பதற்கென்று மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், பிரித்தெடுக்கலாம். அல்லது ஒரு குடும்பமாக சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவனை ஆராதிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கலாம். அல்லது நம்ம சபையாக கூடி வரும்போது தேவனை ஆராதிப்பதற்கென்று மட்டும் ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, தேவனை மாத்திரம்தான் நினைத்து கொண்டிருப்போம். வேற எதையுமே நாம் நினைக்க மாட்டோம். அப்படி நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி தனிப்பட்ட முறையிலையோ அல்லது சபையோடு கூடியோ தேவனை ஆராதிக்கும் போது என்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக, அப்படி நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனை ஆராதிக்கும் போது மற்றவர்களை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. நமக்கு அன்பானவர்களையோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களையோ அல்லது நம்மோட கூட படித்து கொண்டு இருக்கிறவர்களையோ நாம் அந்த நேரத்தில் நினைக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, சபையாக கூடி தேவனை ஆராதிக்கும் போது முன்னால் நின்று யார் ஆராதனையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் என்ன துணி போட்டிருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதை நாம் கவனம் செலுத்த கூடாது. அல்லது என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, என்ன உடை போட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. இரண்டாவதாக, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை குறித்து அந்த நேரத்தில் நினைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கக்கூடாது. ஆராதனை செய்யக்கூடிய நேரத்தில் நாம் ஜெபிக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய தேவையை சுற்றி சுற்றி தான் நம்முடைய மனது வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆராதனை நேரத்தில் தேவனை மாத்திரமே நாம் கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய வேலையை குறித்து நினைக்கக்கூடாது. என்னுடைய ஆஃபீஸில் நான் கதவை பூட்டினேனா, அல்லது காலையில் கிச்சனில் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணேனா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வேலைகளை குறித்து அந்த நேரத்தில் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக, மொபைல் ஃபோனை நம்ம ஆனில் என்ன பண்ணக்கூடாது, வைத்திருக்க கூடாது. ஒரு ஃபோன் அடிக்கும் அல்லது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் நம்முடைய கவனம் என்னாகும், அந்த நேரத்தில் சிதறும். அப்போது தனிப்பட்ட முறையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி தனிப்பட்ட முறையிலையோ சபையோடோ மற்றவர்களோடோ கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் போது மொபைல் ஃபோன் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாது. வேற எந்த காரியமுமே நம்முடைய கவனத்தை சிதற விடும்படியாக செய்யக்கூடாது. இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், இப்படியாக நம்ம கூடி ஆராதிக்கும் போது மற்றவர்களுக்கு இடைஞ்சலை நாம் உண்டு பண்ண கூடாது. தேவனை நாம் ஆராதிக்கும் போது அது மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பாதிப்பையோ அவங்களுடைய கவனம் சிதறுவதற்கோ நாம் இடம் கொடுக்கவே கூடாது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் படிக்கும்போது, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ ஆவியோடு நாம் பாடுறோம், ஆவியோடு நம்ம தேவனை ஆராதிக்கும் போது அதோடு கூட ஒரு கருத்தும் இணைந்திருக்க வேண்டும். கருத்தோடும் கூட சேர்ந்து நாம் என்ன பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு இடைஞ்சலை ஒருபோதும் உண்டு பண்ணி அவர்களுடைய கவனம் சிதறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதே அதிகாரம் 40ஆம் வசனத்தில், நாம் கூடி ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட வேண்டும். அப்போ நம்ம ஆராதனையை அவ்வளவு ஒழுங்காக நாம் செய்ய வேண்டும். அப்போ ஆராதனை என்றால் என்ன, மிக நெருக்கமாக தேவனோடு தொடர்பு கொள்வது தான் ஆராதனை. இப்போ 24 மணி நேரமும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே ஒரு சில நேரங்களை நாம் ஒதுக்கி அந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தை எங்கேயுமே கொடுக்காம ஆண்டவரை மட்டுமே நாம் நோக்கி அவரை நினைத்து அவரை நாம் ஆராதிக்கும் போது தான் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஆழமாக நம்மால் செல்ல முடியும். அந்த நேரத்தில் தான், அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு தொடர்பை தேவனோடு ஏற்படுத்தும் போது தான் அவர் அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சத்துவத்தையும் அவருடைய கிருபைகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் ஆண்டவரோட உள்ள உறவில் இன்னும் ஆழமாக நாம் கடந்து செல்ல முடியும். அப்போ ஆண்டவர் எதற்காக ஆராதனையை நமக்கு வைத்திருக்கிறார் என்றால், மிகவும் நெருக்கமாக ஆண்டவரோடு பழகுவதற்காக ஆண்டவர் நமக்கு ஆராதனையை கொடுத்திருக்கிறார்.
அதனால இனி எப்போல்லாம் நம்ம கூடி வருகிறோமோ இந்த காரியங்களை நினைத்து மிக ஆழமாக ஆண்டவரோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு மிகவும் இன்பமானதாக காணப்படும். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவர் நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு. அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அதுதான் இதனுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் ஆராதனையில் தேவனை நாம் ஆழமாக அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரை நாங்கள் கூடி ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த மிக பெரிய ஸ்லாக்கியம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே, உமக்கு நன்றி. ஆராதனை நேரத்தில் இன்னும் நாங்கள் உம்மோடு எங்களுடைய ஆவியிலிருந்து இருதயத்திலிருந்து ஆழமான ஒரு தொடர்பை ஏற்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிகமாக உடைய மகிமையை காண, உடைய சத்துவத்தை காண, உடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் காண ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் இன்னும் ஆழத்திற்கு கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலமாக நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது நீர் எங்களுடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.